சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் இலக்குங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒன்று வச்சுருப்போம். நாம் தேர்ந்தெடுத்திருக்க அந்த இலக்கு சரியான இலக்கா, நாம் எப்படிப்பட்ட ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஈகாலஜிக்கல் கோல் செட்டிங் மாடலில் வரும். இதில் ஒரு 4 கேட்டகிரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கேட்டகிரியில் நாம் எந்த கேட்டகிரியில் இலக்கை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல் கேட்டகிரி குட் அண்ட் குட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேட்டகிரி உள்ளவங்க அவங்க தேர்ந்தெடுத்திருக்க இலக்கு அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அதே சமயம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறீங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி போய் ஒரு கோல் போட்டு மேட்சை வின் பண்ணிடுறீங்க. இப்போது மேட்ச் வின் பண்ணது மூலமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அதே சமயம் உங்கள் டீமில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வெற்றி உங்களது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது வெற்றியாக அமையும். அதனால தான் இது குட் அண்ட் குட் கேட்டகிரியில் வருது. இப்போது ரெண்டாவது கேட்டகிரி குட் அண்ட் நாட் குட். இந்த கேட்டகிரியில் கோல் செட் பண்ணியிருக்கிறவங்க எப்படின்னா, அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கு அவ்வளோவா எந்த ஒரு பயனுள்ளதாகவும் இருக்காது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு பெட் கட்டி மேட்ச் விளையாடுறீங்க. இப்போது அதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் வரும், மற்றவங்களுக்கு எந்த ஒரு பயனுள்ளதாகவும் இருக்காது. அதனால் இது குட் அண்ட் நாட் குட்டில் வருது. இப்போது மூணாவது கேட்டகிரி நாட் குட் அண்ட் குட். அதாவது நாம் என்னன்னாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம நினச்சி விஷயங்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா, இது இந்த மூணாவது கேட்டகிரியில் வருது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வாரி வாரி கொடுக்குறோம் இல்லையா. இப்படி கொடுக்கறதுனால நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நம்ம கொடுக்கறது மூலமாக அவங்க தான் ஒரு பெனிஃபிட் அடைவாங்க. இந்த மாதிரி யாரோ கோல் செட்டிங் வச்சுருந்தீங்கன்னா இது மூணாவது கேட்டகிரி. இப்போது நாலாவது கேட்டகிரி நாட் குட் நாட் குட். அதாவது நாம் வச்சிருக்க இலக்கு நமக்கும் எந்த பயனுள்ளதாக இருக்காது, மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பயனுள்ளதாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க்கில் கொள்ளையடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யாருக்கும் பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் யோசிக்கலாம், பேங்க் கொள்ளையடிக்க போகிறான்னா அவனுக்கு பயனுள்ளதாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன் அது மூலமாக எத்தனை நாளைக்கு சந்தோஷமாக இருப்பான்? கண்டிப்பாக போலீஸ் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போது இவன் செஞ்ச இந்த விஷயம் யாருக்கும் பயனுள்ளதாக இல்லாத ஒரு விஷயமாக அமைஞ்சிருது. இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் சொன்னேன். இதுவே இந்த 4 கேட்டகிரியில் நீங்கள் எந்த கேட்டகிரி அடிப்படையில் கோல் செட் பண்ணியிருக்கீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த 4 கேட்டகிரியில் இந்த கேட்டகிரி தான் நல்லது, இந்த கேட்டகிரிலாம் கெட்டது அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல வரல. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாலுமே நீங்கள் எந்த மாதிரி கோல் செட்டிங் வச்சுருக்கீங்கன்னு அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன இந்த 4 கேட்டகிரியில் எந்த கேட்டகிரியில் நீங்கள் இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.